ஹலோ கண்மணிஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் யூனிவர்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாங்களா? வாட் இஸ் யூனிவர்ஸ்? யூனிவர்ஸ்னால் என்னென்னு நம்ம பல பேர் யோசிச்சிருப்போம். யூனிவர்ஸ்ன்னு சொன்னால் சில பேர் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறாங்க, சில பேர் காடுன்னு நினைக்கிறாங்க, இன்னும் சில பேர் லக்குன்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி யூனிவர்ஸ்னால் என்ன? அண்ட் யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ்னால் இருக்கிற எல்லாமே, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்ஸிஸ், ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். நம்ம எர்த்து மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற ஸ்கை மட்டும் இல்லை, பார்க்க முடியாத ரொம்ப ரொம்ப பெரிய வேர்ல்டும். நார்மலாக பீப்புள் யூனிவர்ஸை எப்படி நினைக்கிறாங்க? சில பீப்புள் யூனிவர்ஸை ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறாங்க. லைக் ஸ்கை, ஸ்டார்ஸ், மூன், அதுதான் யூனிவர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. சில பீப்புள் யூனிவர்ஸை காடுன்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பீப்புள் யூனிவர்ஸை எனர்ஜின்னு நினைக்கிறாங்க, நம்ம தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எனர்ஜிஸ். ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு விதத்தில் கரெக்டு தாங்க. ஓகே, இப்போ நம்ம சயின்ஸ் சைட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சைட் இல்லை யூனிவர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சைட் பார்க்கலாம். சயின்ஸ் சைட் யூனிவர்ஸுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கான்செப்ட். நம்ம சிம்பிளாக சயின்ஸ் சைடில் யூனிவர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சயின்ஸில் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிற தியரி பேர் தான் பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க. பிகினிங்கில் யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மாலாக இருந்துச்சு, ஒரு டின்னி பாயிண்டில் தான் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்மால் பாயிண்ட் சடனாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதுதான் பிக் பேங்னு சொல்கிறாங்க. பிக் பேங்னா எக்ஸ்ப்ளோஷன் இல்லை, அது ஒரு எக்ஸ்பேன்ஷன். யூனிவர்ஸ் க்ரோ ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி. எக்ஸாம்பிள், ஒரு பலூன் எடுத்துக்கலாம். ஒரு பலூன் ஊதுற மாதிரி ஸ்பேஸ் இட் செல்ஃப் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது க்ரியேட் ஆனது தான் ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ் எல்லாம் அதில் தான் க்ரியேட் ஆச்சு. இப்போ வர யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. சிம்பிளாக சொன்னால் யூனிவர்ஸ் இன்னும் வர க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, இதுதான் சயின்ஸ் சைடு, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் வியூவில் பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் வியூவில் யூனிவர்ஸ்னால் ஒரு லிவிங் எனர்ஜின்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸ் நம்ம தாட்ஸை கேட்கும், ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது கேட்கும், ஃபீல் பண்ணும், நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், எல்லாமே கனெக்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் சொல்லுது, நீங்கள் திங்க் பண்ண தாட், நீங்கள் ஃபீல் பண்ண எமோஷன், நீங்கள் பண்ண ஆக்ஷன் எல்லாமே எனர்ஜி சிக்னல் தாங்க. புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாங்களா? ரேடியோ ஸ்டேஷனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அது எஃப்எம் ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி இருந்தால் தான் கிளியராக சவுண்ட் வரும், சாங் வரும். அதே மாதிரி தாங்க இங்கேயும் நம்ம தாட்ஸை ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக செட் பண்ணணும். நீங்கள் நல்லதை நினைக்கணும், நல்லதை பண்ணணும், நல்லது நடக்கும். நம்ம ஃப்ரீக்வன்சியில் பாசிட்டிவ் தாட்ஸை கொடுத்தோன்னா பாசிட்டிவ் சிக்னல் நமக்கு கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்தோன்னா நமக்கு நெகட்டிவ் சிக்னல் தான் கிடைக்கும். நீங்கள் அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் தான் ஸ்பிரிச்சுவல் சைட்லேயும் சொல்கிறாங்க. ஃபைனலி யூனிவர்ஸ்ன்னு காடுன்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸ் காடோட க்ரியேஷன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில காமன் பாயிண்ட் இதில் ஹையர் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை, நம்ம எனர்ஜிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் யூனிவர்ஸுங்க. யூனிவர்ஸ் இஸ் த எனர்ஜி தட் ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் யூ பிலீவ் அண்ட் வாட் யூ ஃபீல். நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் எதை உணர்றீங்க, அது தாங்க. ஃபைனலி இதில் என்னோடய டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதுக்கு கிரேட்ஃபுல்லாக கிராட்டிடியூடாக இருக்கணும். இது தாங்க. சீக்கிரமே நான் மேலே வரணும், சீக்கிரமே நான் எனக்கு எல்லாமே கிடைக்கணுன்னா கிராட்டிடியூட் அண்ட் கிரேட்ஃபுல் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரமே எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும்.
அவங்கக்கிட்ட இப்போ இருக்கிற விஷயத்துக்கு முதல்ல தேங்க் பண்ணி பழகுங்க. தேங்க் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே நீங்கள் தேங்க் பண்ணலாங்க யூனிவர்ஸ்க்கு. ஜஸ்ட் நீங்கள் மார்னிங் சாப்பிட்டதா இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்ததாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் பிடிச்ச விஷயத்த வாங்கியிருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே தேங்க் பண்ணுங்கள். And thanks for watching.